தலசீமியா என்ற ஒரு நோய்க்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இவ்வளவு நாள் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் எல்லா நோயாளிகளோடும் கலந்து, அதாவது நீங்கள் நிறைய மன உளைச்சலுக்கும் நிறைய கஷ்டங்களுக்கு மத்தியில் தான் ஒரு சேவையை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க. இன்றைக்கி மாவட்டத்தில் 250க்கு மேற்பட்ட தலசீமியா, அதாவது டிரான்ஸ்மிஷன், பிளட் டிரான்ஸ்மிஷன் வரக்கூடிய நோயாளர்கள் காணப்படுறாங்க. இப்போ அவர்கள் அவ்வளோ பேர் நாங்கள் ஒரே வகையில் இணைத்து அவர்களுடைய சேவையை இங்கே முன்னெடுக்கிறதுல மிகவும் ஒரு மினிஸ்டர் ஒரு பங்களிப்போடையும் இந்த ஹரிதாஸ் அமைப்பின் ஒத்துழைப்போடையும் வைத்தியசாலை பொறுப்பு அதிகாரி குணம் அவர்கள் முயற்சியாலையும் தான் இதை நாங்கள் செய்யக்கூடியமாக இருந்தது. இதுக்கு எங்களுக்கு பல தரப்பிலையும் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் இருந்தும் ஏனைய பணிமனையிலிருந்தும் நிறைய ஒத்துழைப்புகள் கிடைச்சி தான் நாங்கள் இந்த சேவையை முன்னெடுத்தோம். ஆரம்பத்தில் எங்களுக்கு நிறைய சிக்கல்கள் ஏற்பட்டது, சில தடங்களும் ஏற்பட்டது. எல்லா தடங்களையும் நாங்கள் முயற்சியாக நாங்கள் அதை முறியடித்து இன்றைக்கு சிறப்பான ஒரு சென்டரை உருவாக்கியிருக்கிறோம். இதுக்கு மேலும் மேலும் நிறைய உதவிகள் கிடைக்கிறதுள்ள உங்களுக்கு இது சம்பந்தமான நிறைய ஒரு வசதியான ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு ஒரு வீடு மாதிரி நீங்கள் இதிலிருந்து நேரம் ஒரு சந்தோஷமாக இந்த பொழுதை கழித்து போய் நீங்கள் அப்படி தான் இருக்கிறீங்க கேள்விப்பட்டேன். குரூப்பாக எல்லோரும் சேர்ந்து வாரீங்க, எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்படி உங்களுக்கு நோய் தெரியாமலே இதை நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான இடமாக கழிக்கிறதுக்கு தான் எங்களோட எதிர்பார்ப்பு தான். உங்களுக்கு இப்போ சுற்றுலாக்கள் மற்ற சில கொடுப்பன சலுகைகள் எல்லாம் செய்கிற நோக்கம் இது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான இடமாகவும், அதாவது உங்களுக்கு இதால் பாதிப்பு எதுவும் நீங்கள் உணர மாதிரி உங்களோட வாழ்க்கையை முன்னெடுத்து செல்றதுக்கு உங்களுக்கு உகந்த இடமாகவும் தான் நாங்கள் மாற்றுறதுக்கு சிந்திச்சிருக்கிறோம். எதிர்காலத்திலேயும் நமது மாவட்டத்தில் இந்த நோய் நாங்கள் முற்றாக தடுக்கக்கூடிய ஒரு நோய், அதான் எங்கள் நோக்கம். அதாவது இந்த தலசீமியான்றது ஒரு பரம்பரை குறைபாடு. இந்த தலசீமியா கரியர் அல்லது காவிகள் இடையே இப்போ திருமணத்தை நாங்கள் தடுக்கிறதால இது சம்பந்தமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தாது. அப்படியா நோய் உள்ள பிள்ளைகள் பிறக்கிறது நாங்கள் சமூகத்தில் குறைக்கலாம். அதுக்குரிய நடவடிக்கையாக தான் நாங்கள் மினிஸ்ட்ரி இப்போ 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு பிள்ளைகள் அனைவருக்கும் இந்த இரத்த பரிசோதனை செய்து அவங்கள இந்த கரியர் தலசீமியா காவிகள் அடையாளப்படுத்தி நாங்கள் கொடுக்க வேலையை ஆரம்பிச்சிருக்கோம். அப்படி கொடுக்கக்குள்ள இப்படியான ஒருவர்களுக்கிடையே ஏற்படுற இந்த திருமணத்தை தடுக்கிறதால எதிர்காலத்தில் நமது மாவட்டத்தில் இந்த நோயுடைய பிள்ளைகள் பிறக்கிற அளவை நாங்கள் குறைக்கலாம். ஆகவே தலசீமியா ஒரு தடுக்கக்கூடிய நோய் என்றதை நாங்கள் சமூகத்தில் மத்தியில் கொண்டு சென்று இந்த நோய் பாதிப்பை சமூகத்தில் குறைக்கிறதால நிறைய பிரச்சனைகள், அதாவது தனிப்பட்ட பிள்ளைகளுக்கு பிரச்சனை, ஹாஸ்பிட்டலில் ரிசோர்ஸ் பிரச்சனை, குடும்பங்களில் சுமை, அதாவது நோயாளர்கள் அடிக்கடி ஹாஸ்பிட்டலில் போக வேண்டிய தேவை பிறந்தால் குடும்பத்தில் சுமை. ஒரு பிள்ளைக்கு கிட்டத்தட்ட அரசாங்கம் 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஒரு வருஷத்துக்கு செலவழிக்க வேண்டி வருது. அதால் நாட்டில் மட்டும் 2000க்கு மேற்பட்ட நோயாளர்கள் பிளட் டிரான்ஸ்மிஷனில் எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, அவங்களோட ஹெல்த் பட்ஜெட்டில் பெரிய ஒரு தொகை இந்த நோய்க்காக போகுது. ஆகவே நாங்கள் எங்களோட லெவலில் தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்தோம்னு சொன்னால் எதிர்காலத்தில் இந்த எங்களோட பட்ஜெட்டில் எங்களோட செலவு, நாட்டுக்கு இருக்கிற செலவில் கூட நாங்கள் பெரிய அளவு பணத்தை நாங்கள் மீதப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு நாங்கள் முன்னெடுத்து சொல்கிறோம். இந்த விழிப்புணர்வுகளை சிறப்பாக ஒழுங்கமைத்த மது ஹரிதாஸ் அமைப்பாளர் அவர்களுக்கும் ஸ்டாஃபுக்கும் மற்ற இந்த கலந்து கொண்டிருக்கிற அனைத்து விருந்தினர்களுக்கும் வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.